வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரையிலிருந்து சென்னைக்கு நீதி பேரணியை தொடங்க முயன்ற பாஜக தலைவர் குஷ்பு சுந்தர் மற்றும் அக்கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களை மதுரை மாநகர போலீசார் வெள்ளிக்கிழமை சிமாக்கல் என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தினர். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. மதுரை செல்லத்தம்மன் கோயிலில் இருந்து பேரணி தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் நிகழ்ச்சிக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். மகிழா மோர்ச்சா தலைவர் உமாரதி ராஜன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் வெள்ளிக்கிழமை செல்லத்தம்மன் கோயில் முன்பு திரண்டனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த குற்றத்தில் திமுக பிரமுகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி நீதிக்கான கோரிக்கையை வலுப்படுத்தினர். கூட்டத்தில் பேசிய குஷ்பு சுந்தர், பாஜகவினர் உண்மையை பேசுவதால் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததாக கூறினார். திமுக அரசை விமர்சித்த அவர், குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவல்துறை ஏன் பாதுகாக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். மாணவர்களை பாதுகாக்கும் தைரிய முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக உரிய நடைமுறைகளை பின்பற்றியும் பேரணிக்கு தாமதமாக அனுமதி மறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். கைது செய்யப்பட்ட குஷ்பு சுந்தர் உள்ளிட்ட பாஜகவினர் 200 ஆடுகளை கொண்ட ஆட்டுக்கொட்டகை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். கைதிகள் மண்டபத்தில் போதிய வசதிகள் இல்லை, சரியான கழிப்பறைகள் இல்லாதது மற்றும் அருகிலுள்ள கொட்டகையில் இருந்து துர்நாற்றம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர். இடத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தும் அவர்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்படவில்லை. கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து பழனி-திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பாஜகவினர் ஒற்றுமையுடன் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமும் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து பதற்றம் நிலவியதால் கைதுகள் நடந்தன. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை திமுக தலைமையிலான மாநில அரசிடமிருந்து அக்கட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.